हम चले वतन की ओर, डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर, डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। मन तोड़ता ही जाए, बिन पूछे बिन बतलाए। ஓம் சாந்தி. 8/7/1974 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் மற்றும் சர்வசக்திவான் விதவிதமான கியூவிலிருந்து விடுபட்டிருக்கின்றார். இன்று எந்தவிதமான மேலா என்று கூறலாம்? தந்தை மற்றும் குழந்தைகளினுடையது. இதுவோ லௌகீக சம்பந்தத்திலும் இருக்கிறது. ஆனால் இன்றைய மேலாவின் விசேஷமாக என்ன இருக்கின்றது? அது வேறு எங்குமே இருப்பதில்லை. ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் மேலாவோ இருக்கவே இருக்கிறது. வேறு ஏதாவது ஆன்மீக விஷயங்களை கூறுங்கள். இந்த மேலா ஒரே நேரத்தில் ஒருவருடன் அனைத்து சம்பந்தங்களினால் அனைத்து சம்பந்தங்களின் அன்பு மற்றும் பிராப்தியின் மேலா என்ற இதுதான் இதனுடைய விசேஷம் ஆகும். தந்தை மற்றும் குழந்தைகள் சத்குரு மற்றும் பின்பற்றி நடப்பவர்கள் மற்றும் சமமாக ஆகக்கூடிய கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகளினுடையது மட்டும் இல்லை. ஆனால் ஒரே நேரத்தில் ஒருவருடன் அனைத்து சம்பந்தங்களினால் சந்திப்பை ஏற்படுத்தும் ஆன்மீக மேலாவாகும். இந்த ஆன்மீக தன்மை மற்றும் விசேஷம் வேறு எங்கும் கிடைக்காது. அந்த மாதிரி மேலாவை கொண்டாடுவதற்காக அனைவரும் கடலின் கரையில் வந்திருக்கிறீர்கள். எப்பொழுது அனைத்து சம்பந்தங்களினால் அனைத்து பிராப்திகளை செய்ய முடியும் என்றால் ஓரிரண்டு உறவினால் மட்டும் சந்திப்பு மற்றும் பிராப்தி செய்வதில் திருப்தி அடைந்து விடாதீர்கள். கொஞ்சத்தில் திருப்தி ஆகுபவர்களை பக்தர்கள் என்று கூறுவோம். குழந்தைகள் அனைத்து சம்பந்தங்கள் மற்றும் அனைத்து பிராப்திகளின் அதிகார உரிமையுடையோர் ஆவார்கள். இதே அதிகார உரிமையை பிராப்தி செய்யக்கூடிய ஆத்மாக்கள், ஞானம் நிறைந்த யோகம் நிறைந்த ஆத்மாக்கள் தந்தைக்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். நான் அந்த மாதிரி தந்தைக்கு பிரியமானவனாக ஆகியிருக்கிறேனா என்று தன்னைத்தானே கேளுங்கள். தந்தைக்கு சமமாக நிராகாரி, நிரகங்காரி, நிர்விகாரி, நஷ்டோமோகா மற்றும் நினைவு சொரூபமானவராக ஆகியிருக்கிறீர்களா? நினைவு சுரூபமாக ஆகக்கூடியவர்களின் அடையாளமாக என்ன அனுபவமாகும்? அவர்கள் எப்பொழுதும் அனைத்து சக்திகள் நிரம்பிய சுரூபமானவர்களாக இருப்பார்கள். பற்றுதலை வென்றவராக ஆவதற்கான சுலபமான யுக்தி ஏது? இதனுடைய அனுபவிகளாக இருக்கிறீர்கள் அல்லவா? எப்பொழுதும் தன் எதிரில் அனைத்து சம்பந்தங்களினால் தந்தையை பார்ப்பது மற்றும் அனைத்து சம்பந்தங்கள் மூலமாக அனைத்து பிராப்திகளை பார்ப்பது. இப்பொழுது அனைத்து சம்பந்தங்கள் மற்றும் அனைத்து பிராப்திகளும் ஒருவர் மூலமாக அனுபவம் ஆகிக் கொண்டிருக்கிறது என்றால் பின்பு ஏதாவது ஒரு சம்பந்தம் மற்றும் பிராப்தி இன்னும் பாக்கி இருக்கிறதா என்ன? எங்கு பற்றுதல் அதாவது உள்ளபூர்வமான ஈடுபாடு இருக்கிறது என்றால் சுலபமாக மற்றும் இயல்பாகவே அநேக பக்கங்களை துண்டித்து ஒரு பக்கத்தோடு இணைப்பதின் அனுபவம் ஆகாதா? இதுவரையிலும் எங்காவது மற்றும் யாருடனாவது பற்றுதல் மற்றும் ஈடுபாடு இருக்கிறது என்றால் அனைத்து சம்பந்தங்கள் மற்றும் அனைத்து பிராப்திகளை அனுபவம் செய்து கொண்டிருக்கவில்லை என்று நிரூபணம் ஆகின்றது. இன்று தந்தை மற்றும் குழந்தைகளிடையே நடக்கும் ஆன்மீக உரையாடல் மற்றும் சந்திப்பு விழாவின் செய்திகளை கூறுகிறோம். செய்தியை கேட்பதில் அனைவருக்கும் ஆர்வம் வருகிறது அல்லவா? இப்பொழுது இந்த செய்தியில் நான் எங்கே இருக்கிறேன் என்று பாருங்கள். முதலிலோ அமிர்த வேலையின் செய்தியை கூறுகிறோம். அமிர்த வேலையின் விதவிதமான போஸ் மற்றும் பொசிஷனை ஏற்கனவே கூறியிருந்தோம். இன்று வேறு விஷயங்களை கூறுகிறோம். எப்படி அமிர்த வேலை தொடங்குகிறது என்றால் நாலாபுறமும் உள்ள அனைத்து குழந்தைகளும் முதலில் தொடர்பை ஏற்படுத்துவதற்கான முயற்சி செய்கிறார்கள்.
அல்லது கனெக்ஷன் இணைப்பதற்கான முயற்சி செய்கிறார்கள். பின்பு என்ன ஆகிறது? லைன் தெளிவாக இருக்கும் காரணத்தினால் சிலருக்கு நம்பர் விரைவில் கிடைத்து விடுகிறது. மற்றும் சிலர் நம்பரை அடைய முயற்சி செய்வதிலேயே நேரம் கழித்து விடுகிறார்கள். சிலர் நம்பர் கிடைக்காத காரணத்தினால் மனமுடைந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். வேறு சிலருக்கு தந்தையோடு இணைப்பு என்ற நம்பர் கிடைத்து விடுகிறது என்றாலும் இடையிடையே கனெக்ஷன் மாயாவுடன் இணைக்கப்பட்டு விடுகிறது. மாயா அந்த மாதிரி இடையூறு செய்கிறது. அவர் விரும்பினாலும் கூட மாயாவுடன் இருக்கும் கனெக்ஷனை துண்டிக்க முடிவதில்லை. எப்படி இங்கேயும் உங்களுடைய இந்த உலகத்தில் யாருக்காவது தவறான எண் கிடைத்து விடுகிறது என்றாலும் மறுபக்கத்தில் உள்ள அவர் சொன்னாலும் கூட துண்டிப்பதில்லை. நீங்கள் அவரை மற்றும் அவர் உங்களை துண்டியுங்கள் என்று கூறிக்கொண்டிருப்பீர்கள். அதே போலவே மாயாவும் அந்த நேரம் பலகீனமான குழந்தைகளின் கனெக்ஷனையே துண்டித்து விடுகிறது. மேலும் அவர்களை தொந்தரவும் செய்கிறது. ஏன் தொந்தரவு செய்கிறது? அதற்கும் காரணம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் முழு நாளும் அலட்சியமுடையவர்களாக மற்றும் சோம்பலின் வசமானவர்களாக இருக்கிறார்கள். மேலும் அவர்களுடைய கவனம் குறைவாக இருக்கிறது. அந்த மாதிரி அலட்சியமான ஆத்மாக்களை மாயாவும் விசேஷமான வரதானத்தின் நேரத்தில் தந்தையின் கட்டளைப்படி நடக்க விடாமல் பழி வாங்கி விடுகிறது. மேலும் அந்த மாதிரி ஆத்மாக்களின் காட்சி மிகவும் ஆச்சரியப்படும்படியாக தென்படுகிறது. அமிர்த வேளையின் கொஞ்ச நேரத்தின் இடையில் அநேக சொரூபம் தென்படுகிறது. ஒன்றோ சில நேரம் தந்தையிடமிருந்து உதவி பெறுவதற்கான முறையீடுகளை மிகவும் அன்போடு வைக்கிறார்கள். சில நேரம் தந்தையை குஷிப்படுத்துவதற்காக தந்தைக்கே தந்தையின் மகிமை மற்றும் காரியங்களை நினைவூட்டுகிறார்கள். பாபா, நீங்களோ இரக்கமனமுடையவர், சர்வசக்திவான், வரதானி ஆவீர்கள், குழந்தைகளுக்காகத்தானே வந்திருக்கிறீர்கள் என்று இப்படி அப்படி. சில நேரம் பின்பு ஆவேசத்தில் வந்து மாயாவினால் தொந்தரவு செய்யப்பட்டு அனைத்து சக்திகள் என்ற ஆயுதங்களை உபயோகிப்பதற்கான முயற்சி செய்கிறார்கள். பின்பு அவர்கள் வாளை சுழற்றுகிறார்கள். மேலும் சில நேரம் கேடயத்தை முன்னுக்கு வைக்கிறார்கள். ஆனால் ஆவேசத்தின் கூடவே கட்டளைப்படி நடப்பவர் நம்பிக்கைக்குரியவர் மற்றும் நிரந்தரமான நினைவு சொரூபமானவர் ஆவதற்கான சுயநினைவு இல்லாத காரணத்தினால் அவர்களுடைய ஆவேசம் சரியான இலக்கை சென்றடைய முடியவில்லை. இது மிகவும் சிரிப்பூட்டும் காட்சியாக இருக்கிறது. சில குழந்தைகள் அந்த மாதிரி வெகுளி குழந்தைகளாக இருக்கிறார்கள். ஈஸ்வரிய பிராப்தி மற்றும் மாயாவின் வித்தியாசத்தை கூட தெரிந்திருக்கவில்லை. தூக்கத்தையே அமைதி சுரூபம் மற்றும் விதைரூப நிலை என்று புரிந்து கொள்கிறார்கள். தூக்கம் மூலமாக அற்ப காலத்தின் ஓய்வின் சுகத்தை அதீந்திரிய சுகம் என்று நினைத்து விடுகிறார்கள். அப்படி அநேக விதமான குழந்தைகள் அநேக விதமான காட்சிகளை காண்பித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் யார் இதுவரை மகாரதி குழந்தை என்ற கணக்கில் வருகிறார்களோ மற்றும் உங்களுடைய கணக்குப்படியும் இருக்கிறார்களோ அவர்கள் மேலே சொன்ன அவர்களை விட குறைவாக இருக்கிறார்கள். 8 இருக்கும் நீங்களோ புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் தந்தையின் கணக்கில் 8 குறைவானது. இதுவரையிலும் அஷ்டரத்தினங்களின் அஷ்ட சக்தி சொரூபம் எண்ணம், சொல் மற்றும் காரியத்தை தந்தைக்கு சமமானதாக ஆக்கும் நிலையை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். நாடகப்படி அந்த மாதிரி அஷ்டரத்தினங்களுக்கு தந்தையை சந்திப்பதற்காக விசேஷ அதிகாரம் கிடைத்திருக்கிறது. அவர்களுக்கு தொடர்பை ஏற்படுத்துவதற்காக எண்ணை சுழற்ற வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர்களுடைய கனெக்ஷன் நிரந்தரமாக இருக்கிறது. இந்த வயர்லெஸ் வைஸ்லெஸ் ஆத்மாக்களுக்குத்தான் கிடைக்கிறது. நினைத்தீர்கள், உடனேயே சந்திப்பு ஏற்பட்டது. அந்த மாதிரி வரம் பெற்ற குழந்தைகள் மிக குறைவாக இருக்கிறார்கள். இதுதான் அமிர்த வேளையின் காட்சி. பாப்தாதாவிடம் நாள் முழுவதும் 5 விதமான கியூ ஏற்படுகிறது. ஒன்று, ஒரு கியூ விதவிதமான வேண்டுதல்களை கொண்டு வருபவர்களுடையது. சில நேரம் தனக்காக எங்களுக்கு சக்தி கொடுங்கள், சகயோகம் கொடுங்கள், புத்தியின் பூட்டை திறங்கள், தைரியம் கொடுங்கள் அல்லது வழி கொடுங்கள் என்று வேண்டுதல்களை கொண்டு வருகிறார்கள். சில நேரம் நெருக்கத்தில் வரக்கூடிய ஆத்மாக்களுக்காக என்னுடைய கணவன் மற்றும் இந்த உறவினரின் புத்தியின் பூட்டை திறந்துவிடுங்கள் என்று வேண்டுதல்களை கொண்டு வருகிறார்கள். சில நேரம் தன்னால் செய்த சேவையில் வெற்றி கிடைக்காததை பார்த்து
நம்முடைய வெற்றி ஏற்பட்டுவிட வேண்டும். நாங்கள் சேவை செய்வோம் மற்றும் நீங்கள் வெற்றியை கொடுங்கள் என்ற வேண்டுதலையும் கொண்டு வருகிறார்கள். சிலர் எங்களுடைய நினைவு யாத்திரை நிரந்தரமானதாக மற்றும் சக்திசாலியாகிவிடட்டும், நம்முடைய இந்த சன்ஸ்காரம் அழிந்துவிடட்டும், அந்த மாதிரி விதவிதமான வேண்டுதல் செய்யக்கூடியவர்கள் தந்தையிடம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இரண்டாவது வரிசை புகார்கள் கூறக்கூடியவர்களுடையது. அவர்களின் பாஷையே இது ஏன், இது எப்படி, எப்பொழுது மற்றும் எதற்கு என்பதாக இருக்கும். நான் விரும்புகிறேன், இருந்தாலும் ஏன் நடக்கவில்லை? நினைவு ஏன் நிரந்தரமாக இருப்பதில்லை? லௌகீக மற்றும் அலௌகீக ஈஸ்வரிய பரிவாரத்திலிருந்து ஏன் சகயோகம் கிடைப்பதில்லை? அப்படி அநேக விதமான புகார்கள் இருக்கின்றன. அவற்றில் கூட விசேஷமாக 2 விஷயங்களில், அதாவது வீணான எண்ணம் ஏன் வருகிறது, உடல் நோய் ஏன் வருகிறது, நினைவு ஏன் மறந்துவிடுகிறது ஆகியவை. இம்மாதிரியான புகார்களின் கியூ நீளமானதாக இருக்கிறது. மூன்றாவது, சிலர் பாப்தாதாவை ஜோதிடர் என்று நினைத்து வரிசையில் நிற்கிறார்கள். என்னுடைய நோய் அகலுமா? சேவையில் வெற்றி கிடைக்குமா? என்னுடைய இந்த உறவினர் ஞானத்தில் வருவாரா? என்னுடைய கிராமம் மற்றும் நகரத்தில் சேவை வளர்ச்சியடையுமா? விவகாரத்தில் வெற்றி கிடைக்குமா? இந்த விவகாரம் செய்யலாமா அல்லது விட்டுவிடவா? வியாபாரம் செய்யவா அல்லது வேலை செய்யவா? நான் மகாரதியாக ஆக முடியுமா? நான் ஆவேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அந்த மாதிரி இல்லற விவகாரத்தின் சின்ன சின்ன விஷயங்களின் கியூவும் வருகிறது. என்னுடைய மாமனாரின் கோபமும் குறையுமா? நான் பந்தனத்தில் உள்ளவன், என்னுடைய பந்தனம் விடுபடுமா? நான் சுதந்திரமாவேனா? மேலும் நான் முழுமையாக சரண்டர் ஆவேனா என்று இந்த மாதிரியும் கேட்கிறார்கள். என்னுடைய விருப்பம் நிறைவேறுமா? அப்படி இந்த மாதிரி கியூவும் ஏற்படுகிறது. நான்காவது கியூ முறையீடு கொடுப்பவர்களுடையது. எப்பொழுது நான் வயதானவர் ஆகிவிட்டேனோ, எப்பொழுது என்னுடைய உடல் நோயற்றதாக ஆகிவிட்டதோ, அந்த நேரத்தில் நீங்கள் ஏன் வந்தீர்கள்? நீங்கள் ஏன் என்னை முன்பாகவே எழுப்பவில்லை? காலதாமதமாக ஏன் எழுப்பினீர்கள்? மீண்டும் சிந்து தேசத்திலேயே ஏன் வந்தீர்கள்? முதலில் அங்குள்ள சகோதரிகள் ஏன் உருவானார்கள்? சங்கமேகத்தில் எங்களை கோபர்களாக ஏன் ஆக்கினீர்கள்? இந்த கடைசி பிறப்பிலேயே நான் பந்தனமுள்ளவனாக ஆக வேண்டுமா? எனக்கு மட்டும் இந்த மாதிரி கர்ம பந்தனம் ஏன்? என்னை ஏன் ஏழையாக்கினீர்கள்? அதனால் பணத்தினால் என்னால் சகயோகம் செய்ய முடியவில்லை. சாக்கார ரூபத்தில் சந்திப்பதற்கான பங்கு எங்களுக்கு ஏன் உருவாக்கப்படவில்லை? அந்த மாதிரி அநேக விதமான முறையீடு கொடுப்பவர்களின் கியூ இருக்கிறது. ஐந்தாவது கியூவும் இருக்கிறது. அது இப்பொழுது குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அது ராயல் ரூபத்தில் கேட்பதற்கானது. இப்பொழுது கிருபை மற்றும் ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை கூறுவதில்லை, ஆனால் அதில் விருப்பமோ நிரம்பி இருக்கிறது. அப்படி எத்தனை விதமான கியூ ஏற்படுகிறது என்று கேட்டீர்களா? இப்பொழுது ஒவ்வொருவரும் முழு நாளில் இன்று நான் எத்தனை கியூவில் நின்றேன் என்று தன்னைத்தானே பாருங்கள். எப்படி இன்றைய நாட்களில் ஒரே நாளில் அநேக கியூவில் நிற்க வேண்டியது இருக்கிறது இல்லையா? அப்படியே பாப்தாதாவிடமும் அநேக குழந்தைகள் முழு நாளில் இந்த கியூவிலேயே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவ்யக்த ரூபம் மற்றும் சூக்ஷ்ம ரூபத்தில் மட்டுமின்றி, ஆனால் எப்பொழுது அவ்யக்தத்திலிருந்து வியக்தத்தில் சந்திப்பதற்காக வருகிறார் என்றாலும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராக மற்றும் மாஸ்டர் சர்வசக்திவானின் நிலையில் நிலைத்திருந்து விட்டீர்கள் என்றால் அனைத்து விதமான கியூ முடிவடைந்து உங்கள் ஒவ்வொருவரின் எதிரில் உங்களுடைய பிரஜை மற்றும் பக்தர்களின் கியூ ஏற்படும். எதுவரை தானே இந்த கியூவில் பிஸியாக இருக்கிறீர்களோ அதுவரை அந்த கியூ எப்படி ஏற்படும்? எனவே இப்பொழுது தன்னுடைய நிலையில் நிலைத்திருந்து இந்த அனைத்து கியூவிலிருந்தும் விடுபட்டு தந்தையுடன் எப்பொழுதும் சந்திப்பை ஏற்படுத்துவதற்கான முழு ஈடுபாட்டில் தன்னுடைய நேரத்தை செலவழியுங்கள். மற்றும் அன்பிலேயே ஐக்கியமானவர் ஆகிவிட்டீர்கள் என்றால் இந்த அனைத்து விஷயங்களும் முடிவடைந்துவிடும். இந்த அனைத்து முறையீடுகள் புகார்களுக்கான பதில் அடுத்த முறை கூறுவோம். அதனால் அடிக்கடி இந்த விஷயத்தை கேட்பதற்கும் மற்றும் இதில் நேரத்தை இழப்பதற்கும் அவசியம் இருக்காது. நல்லது.
அப்படி அநேக விதமான கியூவிலிருந்து விடுபட்டு பாப்தாதாவின் எப்பொழுதும் துணைவனாக எப்பொழுதும் சகயோகியாக இருக்கும் குழந்தைகளுக்கு ஒரு நொடியில் சந்திப்பை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து உறவுகளையும் ஒரு தந்தையோடு வைத்து கொள்ளக்கூடிய அனைத்து பிராப்தி சுரூபம் ஆசை என்றால் என்னவென்று அறியாத நிலையில் சதா இருக்கக்கூடிய மற்றும் அஷ்டசக்தி சுரூப குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள், இரவு வணக்கம் மற்றும் நமஸ்காரம். வரதானம்: சாதனம் மற்றும் சால்வேஷனின் பிரபாவத்தில் வருவதற்கு பதிலாக இயற்கையை தாசியாக ஆக்கக்கூடிய வெற்றியாளர் ஆகுங்கள். ஒருபொழுதும் யோகி ஆத்மா மற்றும் புருஷோத்தம ஆத்மாக்கள் இயற்கையின் பிரபாவத்தில் வர முடியாது. நீங்கள் பிராமண ஆத்மாக்கள், புருஷோத்தம மற்றும் யோகி ஆத்மாக்கள் ஆவீர்கள். இயற்கை எஜமானர்கள் உங்களுடைய தாசியாகும். எனவே இயற்கையின் எந்த ஒரு சாதனம் மற்றும் சால்வேஷன் உங்களை தன்னுடைய பிரபாவத்தில் பிரபாவம் செய்துவிட வேண்டாம். சாதனம் சாதனையின் ஆதாரமாக இருக்க வேண்டாம். ஆனால் சாதனை சாதனங்களை ஆதாரமாக கொள்ளட்டும். அப்பொழுதுதான் இயற்கையை வென்ற வெற்றி ஆத்மா என்று கூறுவோம். ஸ்லோகன்: யார் ஒவ்வொரு நேரத்தையும் கடைசி நேரம் என்று புரிந்து நடந்து கொள்கிறாரோ அவர்தான் எவரடி ஆவார். ஓம் சாந்தி.